ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 16 நாளைய தினம் காணும் பொங்கல். உங்க வீட்டோட பீரோ மேல இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்றா சேர்த்து வைக்கிறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டோட பீரோ மேலே என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தை பொங்கல் திருநாளும் முடிஞ்சிருச்சு. மாட்டுப் பொங்கல் திருநாளையும் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது காணும் பொங்கல் மட்டும்தான். இந்த காணும் பொங்கல் நல்ல நாளில் முந்தைய காலத்துலாம் என்ன பழக்கம் இருந்துச்சு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் செய்யறதுக்காக என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எதை செஞ்சால் கடன் பிரச்சனை தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பல ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். காணும் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக மக்கள் வீட்டிலேருந்து கூட்டம் கூட்டமாக போவாங்க. இதைத்தான் காணும் பொங்கல்னு இன்றைய நாள் வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நாட்களில், அதாவது நம்மளோட முன்னோர்கள் நாட்களில் காணும் பொங்கல் அப்படிங்கிறது தான தர்மம் செய்யறதுக்கான நாளாக இருந்திருக்குது. சொல்லப்போனால் பொங்கலுக்கான பரிசு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த நாளை ஒதுக்கியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய, நம்ம வீட்டுக்கு சேவை செய்யக்கூடிய, நம்ம வீட்டுக்கு வேலை செய்யக்கூடிய எல்லா நபர்களும் நம்ம வீட்டுக்கு பொங்கல் தினத்தன்னைக்கு வந்து பொங்கல் இனாம் எதிர்பார்க்கறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி வரக்கூடிய நபர்களை நம்ம கட்டாயம் வெறுங்கையோடு திருப்பி அனுப்பக்கூடாது. அவங்க நம்ம கட்டாயம் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உரிமையோட கேட்குறாங்க. இப்படி தான தர்மத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விசேஷ நாள் தான் பொங்கல் பண்டிகையோட 4வது திருநாளாக வரக்கூடிய இந்த காணும் பொங்கல் திருவிழா. நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் இருந்தே பெரிய பெரிய அரசர்கள், ஜமீன்தார்கள் இவங்க எல்லாமே காணும் பொங்கல் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு தொகையை பொங்கல் பரிசாக கொடுப்பாங்க. அதுதான் காலப்போக்கில் பொங்கல் பரிசு வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக மாறிடுச்சு. அவங்க கேட்குறனாலும் நாம் அவங்கள கூப்பிட்டு கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயம். உங்களால் 1000 2000 கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ, தனக்கு மிஞ்சினால்தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட தேவைக்கு போக மீதி எவ்வளவு இருக்கோ அதை கட்டாயம் நீங்கள் நாளைய தினம் நீங்கள் தான தர்மம் செய்யணும். இந்த காணும் பொங்கல் தினத்தில் தானமாக கொடுக்கறது மூலயமா நம்மளோட கடன் பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். பணமாக தானமாக கொடுக்க முடியலையா, பரவாயில்லை. எவ்வளோ பேர் ரோட்டில் ஏழை எளிய மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஒருவேளை உணவை உங்கள் கையால் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அது முடியலையா, எவ்வளவோ ஆதரவற்ற இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், குழந்தைகள் காப்பகம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒருவேளை உணவை உங்களோட உரிமையில், உங்களோட உபயத்தில் நீங்கள் செய்யறதும் ரொம்ப விசேஷம்தான். இப்படி பல வகையான தானங்கள் செய்யறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த ஒரு காணும் பொங்கலை பயன்படுத்திக்கோங்க. தானங்கள் செய்யறது உங்கள் தலைமுறையவே காக்கும். அன்னதானம், பொருள் தானம், வஸ்திர தானம், நிதி தானம்னு சொல்லி உங்களால் நாளைய தினம் என்ன தானங்கள் செய்ய முடியுதோ அதை மனமும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்யுங்க. கட்டாயம் அது உங்களோட சந்ததியினருக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த தானங்கள் செய்யறதால பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது நம்மளோட பணவரவை இரட்டிப்பாக வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். காணும் பொங்கல் தினத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சில எளிமையான வழிபாட்டு முறைகளாலையும் தாந்திரிக முறைகளாலையும் உங்களோட பண பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். இதுக்கு நீங்கள் முக்கியமான சில பொருட்களை பயன்படுத்தி, அதுவும் உங்கள் வீட்டிலேயே தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியே இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். சரி, எத்தனை மணிக்கு செய்யலாம்? காணும் பொங்கல் அன்னைக்கு காலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, மாலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். கூடுமான அளவுக்கு மாலை நேரத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு வெற்றிலை, அடுத்ததா ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய், அது கூட ஒரே ஒரு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. வெற்றிலை அப்படிங்கிறது வசியத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள். வெற்றிலை நினைத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு வசியமாகும். குலதெய்வத்தை வசியம் செய்யணும், உங்கள் இஷ்ட தெய்வத்தை வசியம் செய்யணும், லட்சுமி கடாட்சத்தை உங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வெற்றிலையை பயன்படுத்த போறீங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூன்றுமே பணவசியம் அப்புறம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அது போக லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த 3 முக்கியமான பொருட்கள். வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லையா? மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த 108 பொருட்களில் இந்த பட்டை, கிராம்பு அப்புறம் ஏலக்காய் இந்த 3 முக்கியமான பொருட்களும் முக்கியமான பங்கு வகிக்குது. காலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, மாலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, உங்கள் வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுடுங்க. வெற்றிலையை கழுவி நல்லா சுத்தப்படுத்தி அதை பூஜையில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு பட்டை, 2-3 துண்டு கிராம்பு, 2-3 துண்டு ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரே ஒரு கொண்டைக்கடலையும் அது மேலே வச்சுடுங்க. இந்த இடத்துல நாம் ஏன் கொண்டைக்கடலையை பயன்படுத்துகிறோன்னா, காணும் பொங்கல் வரக்கூடிய நாளைய தினம் வியாழக்கிழமை, குருவாரம்.
குருவாரம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது. குரு பகவானுக்கு உரிய தானியம் என்ன? கொண்டைக்கடலை தான். குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு மனிதனோட வாழ்க்கை ஒரு வருடமும் எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறதுல இந்த குரு பெயர்ச்சியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். குரு கிரக பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய தோஷங்களோட பாதிப்புகள் நமக்கு அந்த அளவுக்கு பெருசா விழாம ஓங்கி விடக்கூடிய அடி தாங்கி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்கணும். இப்படி எல்லா விதமான தெய்வங்களையும் ஒரு சேர இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இப்போ நீங்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை வீட்டோட பூஜை அறையில் அப்படியே வச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லா கடவுளையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா குரு பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்து போகணும். கணவன் மனைவிக்கிட்ட இருக்கக்கூடிய மனக்குழப்பம், சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து போகணும்னு வேண்டிக்கிட்டு வெற்றிலை மேலே வைத்திருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் அந்த வெற்றிலையை 4ஆக மடித்து ஒரு சின்ன கவர்லையோ இல்லை பேப்பர்லையோ வைத்து மடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு அமைப்பை உங்கள் வீட்டோட பீரோ பகுதி இருக்கக்கூடிய இடம், இந்த பீரோ பகுதி இருக்கக்கூடிய இடத்த இன்னொரு இடம் சொல்லுவாங்க. என்னன்னா குபேர மூலை. அதாவது ஒரு வீட்டோட தென்மேற்கு மூலை தான் குபேர மூலை, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. குபேர மூலையில் வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வளர்ந்துக்கிட்டே போகணும். அதனால தான் வீடு கட்டும் போதும் சரி, வாஸ்து ரீதியா குபேர மூலையை கொஞ்சம் உயரமாக வைக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குபேர மூலை உயரமாக இருந்ததுன்னா நம்ம குடும்பத்தோட பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே போகும். குபேரரோட பார்வை நம்ம மேலே விழும். எல்லா வீடுகள்லையும் உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இந்த இடம் பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் தான் இருக்கும். அதனால தான் இந்த பொருட்களை பீரோ மேலே வைக்க சொல்கிறோம். இந்த வெற்றிலை மேலே வைக்கக்கூடிய பொருட்களை வெற்றிலையோட மடித்து சின்ன ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு ஜிப்லா கவர்லையோ போட்டு பீரோ மேலே பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. வைக்கும்போது பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை காணாமல் போகணும்னு சொல்லி எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு பீரோ மேலே வைக்கணும். அவ்வளவுதான் இந்த பரிகாரம். வியாழக்கிழமை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு தூபதீபம் காமிக்கணும். மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதம் வைக்கிறீங்க, ஜனவரி 16ஆம் தேதி வியாழக்கிழமை வைக்கிறீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய ஏதாவது ஒரு வியாழக்கிழமையை பார்த்து வெற்றிலையோட மடித்து வச்சுருக்கீங்களே, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை மட்டும் காய்ந்து போயிருக்கும். அதில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த பொருட்களை அப்படியே வச்சுட்டு வெற்றிலையை மட்டும் கால்பழத்தை தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு வெற்றிலையை அதே மாதிரி பூஜை அறையில் வச்சு பழைய வெற்றிலேருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொண்டைக்கடலை இது எல்லாத்தையும் மறுபடியும் புது வெற்றிலை மேலே வச்சு மடித்து அதே வியாழக்கிழமை உங்கள் வீட்டோட பீரோ மேலே வச்சுடுங்க. இது மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே வாங்க. கட்டாயம் உங்களோட பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும். இதை ஆரம்பிக்கிறத காணும் பொங்கல் தினத்தன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா காணும் பொங்கல் அப்படிங்கிறதே பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியமான ஒரு நாள். அதை மறந்துடக்கூடாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.